Radio City Podcast. தெரிந்த சினிமா தெரியாத விஷயம். ரேடியோ சிட்டி சியானுடன். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இசைஞானியும் சரி கலைஞானியும் சரி தவிர்க்க முடியாத சக்திகள் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. சில சமயம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த படத்துக்கு புதுசா ஒரு இசையமைப்பாளர் கிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அந்த இசையமைப்பாளர் கிட்ட போயிட்டு அங்க பாடுபட்டு கடைசியா ராஜாவே சரணாகதி அப்படின்னு திரும்பி வந்த கதையெல்லாம் உண்டு. இது கலைஞானி கமலஹாசனுக்கும் பொருந்தும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் கேட்க போறீங்க. தெரிஞ்ச சினிமா தெரியாத விஷயம் வித் மீ ரேடியோ சிட்டி சியான் என் கூட. ஹேராம் படத்தின் போது நடந்த ஒரு சம்பவம். ஹேராம் படத்தை முடிச்சுட்டு ஃபைனல் மிக்சிங்காக ஒரிஜினல் இசையை கொடுங்க அப்படின்னு அந்த படத்துடைய புது இசையமைப்பாளர் கிட்ட கமல் கேட்கும்போது அந்த அறிமுக இசையமைப்பாளர் கமல் கிட்ட கேட்டது 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு. 1 கோடியா அப்படின்னு அதிர்ச்சி அடைந்த கமல், சரி வேற வழி இல்ல, ராஜா கிட்டே போய் சரணாகதி அடைவோம் அப்படின்னு சொல்ல, ஏங்க நீங்க வேற ஒருத்தவர்கிட்ட போயிருக்கீங்க, திரும்ப அவர்கிட்ட போனா அவர் பண்ணுவாரா அப்படின்னு மத்தவங்க கேட்க, நான் போவேன் சொல்லிவிட்டு கமல் வந்து ராஜா சார் கிட்ட போறாரு. தப்பு பண்ணிட்டேங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆகி போச்சு அப்படின்னு குறைகளை எல்லாம் கமல் இளையராஜாவிடம் சொல்லும் போது, வேற நபரா இருந்திருந்தா செம்ம மேட்ரு சிக்கிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு எதிராளியை பத்தி குறை சொல்ல தொடங்குவாங்க. அப்படி இல்லைன்னா இல்ல எனக்கு வேற வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லி தவிர்ப்பார்கள். ஆனா இளையராஜா அப்படி இல்ல, அதை விடுங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு டைரக்டா பிரச்சனைக்கு வந்துட்டாரு. பாட்டெல்லாம் ஷூட் பண்ணிட்டேன், இப்போ அந்த பாட்டெல்லாம் திரும்ப எடுக்க எவ்வளவு செலவாகும்னு ராஜா சார் கேட்க, அதை பத்தி இப்ப பேச வேணாம், நம்ம அந்த பாடல்களை புதுசா கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம் கமலஹாசன் அவர்கள் சொல்ல, அதை வச்சு நான் புதுசா ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ஒரு செலவே இல்லாம பண்ணித்தரேன், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இளையராஜா. என்ன அப்படின்னு கமல் கேட்கிறப்போ, ஏற்கனவே எழுதிய பாடல்கள் நீங்க எடுத்த வீடியோ காட்சியை எனக்கு கொடுங்க, அது எதையும் மாத்த வேணாம், அப்படியே இருக்கட்டும், அந்த வரிகளுக்கும் காட்சிகளுக்கும் பொருந்துற மாதிரியான இசையை நான் கம்போஸ் பண்ணி தரேன் ராஜா சார் சொல்ல, கமலுக்கு பயங்கர கன்ஃபியூஷன், சேம் டைம் ஷாக். இது நடக்குமா அப்படின்னா நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்றாரு உறுதியோட இசைஞானி. ஏன்னா அது கிணறு வெட்ட பூதம் கிளம்புதே தப்பாயிடுமோ அப்படின்ற பயம் கமலுக்கு இருந்தாலும் இதுக்கு கமல் ஒத்துக்கிட்டு போறாரு. கம்போசிங்லாம் முடிஞ்சது. கமலஹாசனை கூப்பிட்டு காட்டுறாரு இளையராஜா. இது உண்மைதானா, மேஜிக்கா, இசையில இப்படி எல்லாம் நிகழ்த்த முடியுமா, என்னால நம்பவே முடியலையேங்க. ஹேராம் படத்துல அத்தனை ஹிட் பாடல்களும் ஏற்கனவே எழுதி ஷூட் பண்ண காட்சிகளுக்கு புதிதாக இசையமைக்கப்பட்டவை. தமிழ் சினிமாவுக்கு இது புது ட்ரெண்ட். அதே வரி அதே சொற்கட்டு, ஆனா இசையும் ராகமும் வேற. இது ராஜா வழி வந்தவை. பாட்டு பார்த்து கமல் ஒரு சந்தோஷ அதிர்ச்சியில் திக்குமுக்காட, சரி உங்க வேலை முடிஞ்சிடுச்சு, எனக்கு ஒரு வேலை இல்லாம போயிடுச்சுன்னு இளையராஜா வருத்தப்பட, அப்படின்னா இல்ல ஆல்ரெடி இருந்ததுக்கு நான் புதுசா பாட்டு போட்டு கொடுத்துட்டேன், நான் புதுசா ஒரு பாட்டு போட இடம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண. ஆமாங்க, ஒரு டைரக்டரா எனக்கும் அதான் தோணுது, இதுல இடம் இல்லைன்னு கமல் சொல்ல, இல்லைங்க நீங்க அந்த பாங்கு சாப்பிட்டுட்டு வர ஒரு சீன் இருக்கு இல்லையா, அங்க ரீ ரெக்கார்டிங் போடுறதை விட அந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, நான் வேணா போட்டு தரனே அப்படின்னு சொல்லி அவர் அமைத்த மெட்டு தான் வந்து இசைகள் தொடங்குதமா பாடல். இன்னைய வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லயும் பிரைமரி ரவுண்ட்ல அந்த பாடலை பாடிதான் வந்து ஜட்ஜிகள் கிட்ட நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்காங்க புதிதாக வளர்ந்து வரும் பாடகர்கள் அனைவரும். ரீ ரெக்கார்டிங்க்கு பதிலா ஒரு பாட்டா, மறுபடியும் சர்ப்ரைஸுங்க, சந்தோஷங்கன்னு அதிர்ச்சியில போறாரு கமல். சரி, இப்படி ஒரு அருமையான விஷயத்தை பண்ணி கொடுத்த இசைஞானி இளையராஜாவிற்கு நான் ஒரு கௌரவம் செய்ய வேணாமா அப்படின்னு நினைச்சு கமல் என்ன பண்றாரு, புத்த ஃபெஸ்ட்ல இந்த ஹேராம் படத்துக்கான பின்னணி இசைக்கோர்ப்பை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இசைஞானியை கூப்பிட்டுட்டு போய் அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது அங்க இருக்கிறவங்களுடைய பேச்சு சத்தம் கமலுக்கு கேட்கிறது. என்னன்னா, யாருங்க அவரு, புதுசா இருக்காரு, வேட்டியெல்லாம் கட்டியிருக்காரு, ஜிப்பா போட்டிருக்காரு, இவரா கம்போசர்னு அங்க இருக்கிற இசை கலைஞர்கள்லாம் பேச ஆரம்பிக்க கமலுக்கு வந்து கோபம் வந்துடுச்சு. டைரக்டா கமல் வந்து, இது பாருங்க, இந்தியாவில வந்து வந்திருக்கோம், சும்மா வரல, காசு கொடுத்து வந்திருக்கோம், ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வேலை நடக்கணும், அதனால வேலையை பாருங்கன்னு கொஞ்சம் கோபமா சொல்ல, எல்லாருடைய முகத்திலும் கடுகடுப்பு சிடுசிடுப்போட வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே திறமையான இசை கலைஞர்கள் தான். கமல் கொஞ்சம் திட்டினதால எல்லாரும் முகத்தை தூக்கி வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா எழுதிய நோட்டேஷன் பேப்பர், பின்னணி இசைக்கோர்ப்புக்கான பேப்பர்கள் எல்லார்கிட்டையும் வருது. அது எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் பாக்குறாங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருடைய முகத்திலும் கண்கள் அகல விரிகிறது. ஒருத்தவங்களை பாத்துக்கிறாங்க. அங்க இருக்கிற கண்டக்டர் வந்து ரிஹர்சல் பார்க்கலாம் அப்படின்னு பேட்டர்னை தட்டி சொன்னதுக்கு அப்புறம் உற்சாகத்துடன் அந்த குச்சி அசைய அங்கு இசை ஒலித்த போது எல்லாருக்குமே புல்லரிச்சு போச்சு. ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா அவரு மெய் மறந்து போய் நிக்கிறாரு. நான் கூப்பிட்டு கேக்குறேன், என்னங்க யாரோ கம்போஸ் பண்ண மியூசிக்கை கேட்கற மாதிரி இப்படி ரசிக்கிறீங்க, இது உங்களுடைய மியூசிக் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து பதிலே இல்ல. ஒரு வழியாக இசைக்கோர்ப்பெல்லாம் முடிச்சுட்டு நாங்க எங்க ரூமுக்கு போயிட்டு மறுநாள் காலையில அந்த தியேட்டருக்கு வரும்போது அங்கிருந்த இசைக்கலைஞர்கள்லாம் எழுந்து நின்று மாஸ்ட்ரோ 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 என்று சொல்லி ஒதுங்கி வழிவிட ஆரம்பித்தனர்.
ஹேராம் படத்தின் மூலமாக ராஜா சார் இசையில வேறொரு அனுபவத்தை கொடுத்தாரு. அதனாலதான் இசையமைப்பாளர்களாக ஆசைப்படுபவர்களுக்கு ஹேராம் பட இசை ஒரு மிகப்பெரிய மியூசிக் அகாடமி அப்படின்னு இன்னைய வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தோடு தெரிஞ்ச சினிமா தெரியாத விஷயத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க FM ரேடியோ சிட்டி 91.1. Radio City Podcast.